கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேவ சமூகத்துல மறுபடியும் உங்களை நான் பார்க்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்ததான வேத வார்த்தை அநேக ரகசியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நான் வேத வசனத்தை படிக்கும் பொழுது எப்படியாக ஆண்டவரே நீங்க நடத்துறீங்க என்பதை குறித்து நான் இன்னும் ஆச்சரியப்படுகிறேன். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். வேதவசனத்துல அழகான கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட பொழுது அவரவர்களுக்கு கொடுத்ததான சுதந்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது யாரும் எடுத்து போட முடியாதுங்க. ராமன் சொல்லுங்களேன். அவர் அவர்களுக்கு நம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு எக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது இல்ல. தேவ சமூகத்துல கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை, ஆசாரிய அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த இடத்துல கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வராங்க. அப்பொழுது மோசேயிடம் ஆண்டவர் பேசுகிறார், இதோ பாளையத்துல இதோ கூடார வாசலில மன்னா விழுந்து கிடக்கும், அவர்களுக்கு தேவையான மன்னா. கையை தட்டி நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான மன்னா. வேத வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்ததான சுதந்திரம். கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. இது எனக்கு கொடுத்த சுதந்திரம். இது யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. சொல்லுங்களேன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை யாராலும் எடுக்க முடியாது. அத சொல்றாரு, தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். அப்ப கர்த்தர் கொடுக்கிறதான அந்த சுதந்திரத்தை அவரவர்கள் அனுபவிக்க முடியாத போறாங்க. ஏழாவது வசனம் எடுத்து வாசிங்க. யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார தேவ சமூகம். அதுதான் சொல்றோம், இந்த நிமிஷம் வரை நம்ம நடத்தினோம் யாருதாங்க? கையை தூக்கி சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த கிரியைகள், அவர் செய்த அற்புதங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும். ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி நாங்க எல்லாம் பார்த்து இருக்கிறோம் என் தேவன் செய்த அற்புதத்தை. வாசிங்க. யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க அற்புதத்தை பார்த்தோம், எங்களுக்கு கர்த்தர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு பெரிய கிரியைகளை செய்தா, நாங்கள் என்றைக்கும் ஜீவன் போயிருக்கோம். ஆனாலும் கர்த்தர் கொடுத்ததான ரத்தத்தின் கிருபையினால நாங்க இந்த நேரத்தில் இருக்கிறோம். ஆனா அதனாலதான் நாங்கள் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் ஸ்டார்டிங்ல லீட் ஆண்டவர் கொடுத்தாரு, நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தான். நம்ம அற்புதத்தை பார்த்து இருக்கிறோம், அநேக அடையாளங்களை பார்த்து இருக்கிறோம். வழிநடத்துகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதுல யாராவது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. என்னை நடத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. உங்களை நடத்துகிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஏன் என்று சொன்னா, அவர் செய்த சகல கிரியைகளையும் கண்டவர்களும் யோசுவாவின் நாட்களில் இருந்த மூப்பர்கள் நாட்களிலும் இருந்தவர்களும் கர்த்தரை சேவித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய்
மரணம் அடைந்தான். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கிரியைகளும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன யோசுவா, உங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான லீடர். ஆமென் சொல்லுங்க. உங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான ஊழியக்காரர். 110 வயதுல யோசுவா மரணம் அடைந்தான். எல்லாம் பார்க்கறாங்க, இனி எங்களை வழிநடத்துவது யார்? ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தின் இந்த வசனத்தை நமக்கு சொன்ன மாதிரியா இருக்கு இல்லையா? ஆண்டவரே, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஊழியக்காரர் இறந்து போன பிறகு எல்லாருடைய மனதிலும் அதுதான காரியங்கள், இந்த சபையையும் எங்களையும் வழிநடத்துவது யார்? மரணம் அடைந்து போனாரே ஊழியக்காரர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தை 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 11, 12, 14, 15 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நிச்சயமாகவே சொல்லுகிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக, ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்பாக நீங்க அது முன்னாடி அதை நினைச்சு பாருங்க. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபை ஊழியக்காரர் இறந்த பிறகு எல்லா குடும்பத்திலுமா பிரச்சனைகள். ஆமென் சொல்லுங்க. சபையிலும் குடும்பத்திலும், எங்க குடும்பத்திலும் உங்க குடும்பத்திலே நினைச்சு பாருங்க. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஒரு 1.5 years அப்படி நீ பிரஸ் பண்ணுங்க, எல்லா குடும்பத்திலுமா பிரச்சனைகள். வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை நடத்துகிறதான ஒரு ஊழியக்காரன் மரணம் அடைந்தா உடனடியாகவே பிசாசானவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதை நான் அனுபவித்திருக்கிறேன், உங்களுக்கு தெரிந்த விஷயமே. தேவாலயத்துல, இந்த சபையில அநேக பிரச்சனைகள். ஊழியக்காரன் மரணம் அடைந்தா, உங்க குடும்பத்துல அநேக பிரச்சனைகள். ஊழியக்காரன் மரணம் அடைந்தா, எங்க வீட்டுல அநேக பிரச்சனைகள். ஊழியக்காரன் மரணம் அடைந்தா. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு வீட்டுல ஒரு தலை விழுந்தவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பயங்கரமான பிரச்சனைகள் சொல்லுவாங்க. அவர் உயிரோடு இருக்கிறோடு ஒரு இடம் ஒரு பிரச்சனை தெரிஞ்சா, அவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் பத்தியா வீட்டுல. தெய்வ சமூகத்துல நிச்சயமாகவே வரும். ஒரு பெரிய தலை, ஒரு லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னா நிச்சயமாகவே ஒரு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கர்த்தருடைய பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துல அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு வயது இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிற காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரர் இறந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தடுமாற்றமான வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஊழியக்காரன் இறந்த உடனே ஜனங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. எகிப்திலிருந்து அற்புதத்தை அடையாளத்தை கண்டு ருசித்து கிரியைகளை எல்லாம் பார்த்த ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க, நாங்கள் ஆண்டவர் பற்றி செய்த கிரியைகளை எல்லாம் பார்த்து இருக்கிறோம், அற்புதத்தை அனுபவித்து இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் ஒரு ஊழியக்காரன் மரித்த உடனேயே அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நிச்சயமாகவே இந்த வேத வசனம் நம்முடைய சபையில நடந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில இந்த காரியம் நடந்திருக்கிறது. ஊழியக்காரன் மரணம் அடைந்த உடனே அநேகருடைய வீட்டுல மனக்குழப்பங்கள், என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள், கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் 14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்க கூடாதபடி
கையிலே விற்று போட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நம்ம நினைச்சிருப்போம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், எப்படி ஃபேஸ் பண்றது, ஏன் இதெல்லாம் நடக்குது? ஊழியக்காரன் மரணம் அடைந்த உடனே நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு லீடர்ஷிப் ஒரு காரியத்துல இருந்து அந்த இடம் காலியாகனாவே அந்த இடத்தை நம்மால் மறுபடியும் நினைக்கவே முடியாது. நிச்சயமாகவே ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்கும் நம்ம 10 பேர்கிட்ட நீ செய்ய நீ செய்ய நீ செய்ய. ஆனா ஊழியக்காரன் தகப்பன் அப்படி இல்லை. நீ செய்தாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி, என் காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அந்த இடத்தை யாராலும் நினைக்க முடியாது. ஊழியக்காரன் மரித்து போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். அவரை கோபமூட்டினார்கள். கர்த்தர் பார்த்தார், உங்களுக்கு சரியான ஒரு லெசன் கொடுக்கணும், சரியான ஒரு லெசன் கொடுக்கணும். சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. தாயும் தகப்பனும் அங்க போகாத சூடு வச்சுக்குவ, குழந்தைகிட்ட அங்க போகாத சூடு வச்சுக்குவ, கேட்காது. குழந்தை போய் கைய வச்ச பிறகு மறுபடியும் அது என்ன செய்யாது, போகாது. ஆண்டவர் அப்பப்போ நமக்கும் சின்ன சின்ன பனிஷ் பண்றாருங்க, சின்ன சின்ன பனிஷ் பண்றாரு, இல்லன்னு சொல்லல. அவர் ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறது இல்ல, அவர் வழிநடத்து. எப்படி வழிநடத்து? இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இப்படி போகாத, சரியான பாதையில போ என்று சொல்லி மேய்ப்பன் தன் ஆடுகளை தன் கோலினால் நடத்துகிறது போல தட்டி 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 கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த பக்கம் ஒரு சின்ன தட்டு, இந்த பக்கம் ஒரு சின்ன தட்டு, கையை தட்டுங்க. அல்லேலூயா. பலமாய் கொடுக்கிறது அல்ல, லகுவாய் அடிக்கிறவர். கையை தட்டி சொல்லுங்க, அவர் பலமாய் கொடுக்கிறது அல்ல, லகுவாய் தட்டுகிறவர். இன்னும் ஒரே சரியா சொல்லிட்டே இருக்கிறாரு எங்க அப்பா. நிச்சயமா தகப்பனும் தாயும் சொல்லுகிற வார்த்தைகள் வேதனையை தரும். ஆனால் நீங்க நல்ல வழியில செல்வதற்காக அவர் செய்கிறதான காரியங்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பிள்ளையை என்ன செய்யணும், சின்னதா ஒரு பனிஷ் பண்ணணும், சின்னதா ஒரு பனிஷ் பண்ணணும். எத்தனை தடவை தாய் தகப்பனும் நீங்க அடிச்சிருப்பீங்க பிள்ளைங்களை? வடு இருந்திருக்குதா? வடு அடி பட்டதுக்கான வடு இதா இருக்குதா? இல்ல. அடிச்சு கொஞ்ச நேரத்துல பிள்ளை எங்க வந்துடும், நம்ம கிட்ட தான். அடிக்காம விடுறது இல்லையே. யார் தகப்பனும் தான் யார் எந்த பிள்ளை அடிக்காம வந்து இருக்கிறோம்? ஒரே பிள்ளையாலும் சரி, தப்பு பண்ணா அடிக்கிறோம். தேவனும் அதே போலதான் தப்பு செய்யறவர்களை ஆண்டவன் சார் சின்ன சின்ன சின்னதா பனிஷ் பண்றாங்க. ஏன் என்று சொன்னா அப்பதான் என் பிள்ளைக்கு தெரியும். ராமன் சொல்லுங்களேன், ஆண்டவர் செய்தார், எனக்கு நீ கோபம் மூட்டினாய், இதோ என்னை விட்டு நீ பின்வாங்கி போனாய், நான் உன்னை பகையர் கையிலே விட்டு போட்டேன். 15வது வசனம். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம். ஆமென். வசனம் என்னங்க சொல்லுது? வசனம் எப்படி பேசுது? கர்த்தருடைய கை அவங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருக்கு தீமைக்கென்றே அவருக்கு விரோதமாய் எழுந்து நின்றது. ஆமென் சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி. ஹalleluya, ஹalleluya. ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்தானம் ஒரு சபையிலும் ஒரு தகப்பன் தாயுடைய காரியங்கள் குடும்பத்திலும் இல்லை என்று சொன்ன உடனே பிள்ளைகள் சீக்கிட்டு போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகள் சீக்கிட்டு போறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. 9 மணிக்கு வந்து அப்பா திட்டுவார், இப்ப யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா கேட்கிறவர் இப்ப இல்ல, கேட்கிறவர் இப்ப இல்ல. பிள்ளைகள் எல்லாம் சீர்கெட்டு போகிறார்கள். சொல்றதற்கு நம்ம கேட்பதற்கு யாரும் இல்ல. தேவனுக்கு கர்த்தருக்குள்ள பிரியமானவர்களே, யோசுவா மரித்து போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். மிகவும் நெருக்கப்பட்டார்கள். தேவனை கோபப்பட்டினார்கள். கர்த்தர் அவர்களை பகைஞர் கையில வெற்றி போட்டார். அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் தீமையே. பயங்கரமான குழப்பம். இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது என்ன காண்டவரு, என்ன காண்டவரு, ஏதோ பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க விட்டுற வேண்டாம். இல்ல இல்ல, சின்னதா பனிஷ் பண்ணுவேன். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். தெய்வ சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்படிப்பட்டதான நெருக்கம் இந்த மாதிரி வருதெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க. நான் பல தடவை சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாது. அரசாங்கம் அதிகாரத்திற்கு கீழ்பட்டு நாம் சபையை நடத்தவில்லை. ஏன் ஆண்டவருக்கு தெரியாத ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்று இந்த தேவ சமூக ஆலயத்துக்கு பிள்ளைங்க வருவாங்க என்று சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோசனை செய்யலாம், ஏன் இந்த நாளிலே ஆலயம் மூடப்பட்டு இருக்கிறது? யோசனை பண்ணணும், நம்மை சீர்படுத்துவதற்காக. ஆண்டவர் நம்ம ஜஸ்ட் பனிஷ் பண்ணிருக்கிறார். நாம் தேவனுக்கு கோபம் பண்ணிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை பண்ணி இருக்கிறோம்? கர்த்தர் பனிஷ் பண்ணாரு. உலகம் முழுவதும் ஒரே பேர் கொரோனா. எங்க இருந்துங்க? இந்தியாவுக்கு மாத்திரமல்ல கொரோனா பேரு, உலகம் முழுவதும் ஒரே கொலை நோய், உலகம் முழுவதும் ஒரே லாக்டவுன், உலகம் முழுவதும் ஒரே இன்ஜெக்ஷன். கொள்ளை நோயில் நிச்சயமாய் வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உலகம் முழுவதும் ஒரே கொலை நோய், உலகமே ஸ்தம்பத்தி போயிடுச்சு. கர்த்தர் பகைஞர் கையில விட்டு போட்டா. நெருக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்க. செய்கிற காரியம் எல்லாம் தீமைக்கென்றே நடந்தது. நமக்கு என்ன செய்வதறியாது. தேவ சமூகத்தில் கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் என்று சொன்னா, ஊழியக்காரன் மரித்த உடனே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்த கடந்து சென்றார். நாம் அவரை மறந்து போனோம். அவருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அவருடைய கை நமக்கு விரோதமாக இருந்தது. எந்த காரியம் செய்தாலும் தீமைக்கென்றே முடிந்தது. ஜனங்கள் எல்லாம் நெருக்கப்பட்டார்கள். தேவ சமுத்திர கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள், ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள்? நாங்க கோபம் மூட்டணும், ஆனால் அதற்கான ரகசியத்தை என்னோடு கூட பேசுங்க என்று சொன்னேன். அவர் கர்த்தர் எனக்கு உணர்த்தின வார்த்தை. ஊழியக்காரர் இருந்தாங்க, ஜனங்களை நடத்தினாங்க. எங்க பாஸ்டர்லாம் பாட்டு பாடினாவே பிசாசு ஓடும். ஒரு ஆமென் சொல்லுங்கல்ல. நான் இதுல அநேக பிசாசுகளை நான் பார்த்து இருக்கிறேன். அவர் விழுந்துட்டத எங்க பாஸ்டர் பாஸ்டிங் பிரேயர் போட்டு பாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவார். எங்க மூத்த ஊழியக்காரர், எங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் தான் நீங்க. ஆனா தேவ சமூகத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை, லிசன், நீங்க வாசிங்க, நீங்க எல்லாரும் என்னைய பாருங்க, அந்த வாசிங்க, வார்த்தை வாசிங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு, ஆமென் ஹல்லேலூயா. அந்த காலத்துல இருந்ததான பிதாக்கள் அனைவரும் சொன்னா, ஆண்டவரை பற்றி அறிந்த ஜனங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை உணர்ந்த ஜனங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச ஜனங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. என்ன ஆயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்க. வாசிங்க அப்படியே தொடர்ந்து. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு பின் எழும்பிற்று. யாருக்கு இந்த வேதவசனம் புரிஞ்சு? ஆண்டவரை பற்றி அறியாத சந்ததி உருவாயிட்டுன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதுல சோம்பேறித்தனமா இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. அப்படியே கேப் ஆயிடுச்சு. அதானங்க அர்த்தம். அதுக்கு அதான அர்த்தம். ஆண்டவரை பற்றி அறியாத சந்ததி அவர்களுக்கு உருவாயிட்டுன்னு சொன்னா, ஏதோ ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு கஷ்டப்பட்டுட்டு அந்த காரியத்தை அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா.
ஊழியக்காரன் மறுத்து போனார். யோசுவா மறுத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கர்த்தருடைய பின்வாங்கி போயிட்டாங்க. அதே சமூகத்துல நம்முடைய சபையில ஊழியக்காரர் இறந்துட்டாரு. நம்மள எழுந்து நின்றுட்டோம். கையை தட்டி சொல்லுங்கள, கையை தட்டி சொல்லுங்கள. இந்த யோசுவா மரணம் அடைந்தவுடன் அந்த ஜெனரேஷன் அதோட போயிடுச்சு. மரணம் அடைந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு போட்டு விட்டார். தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, டிரான்ஸ்பர் பண்ணுங்க. சந்ததி இதோட நின்று விடக் கூடாது. டிரான்ஸ்பர் பண்ணுங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த கிரியைகளை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அவர் ஆமென் சொல்லுங்கல. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அந்த பிள்ளை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும். அவர் ஆமென் சொல்ல. சும்மா வச்சு விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. பூமா ஒருத்தர் ஓடி வந்தாங்க, வந்துட்டு விக்கி இந்த விதை போடு, நல்ல டேஸ்டா இருக்கும் முருங்கை. 3 விதை கொடுத்தாங்க, 3 விதையும் வளர்ந்துருச்சு. அப்புறம் என்ன கேள்வி, ஒன்னும் விதை தர உனக்கு நாங்க. ஏன் இந்த முருங்கை அட விறகு கூட யூஸ் ஆகாதுங்க. அந்த முருங்கை மரம் மேல ஏறிட முடியுமா? அது மேல ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைங்க. அந்த கீரையும் அந்த காயும் தவிர அந்த மரம் அந்த இது எதுக்குமே யூஸ் இல்லை. ஆனா இன்றைக்கும் நம்ம வீட்டுல முருங்கை வச்சுன்னு இருக்கிறீங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவரை வச்சுன்னு இருக்கிறீங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்? சூப்பர் காய் பாஸ்டர், சூப்பர் காய் வச்சு போட்டு பாருங்க, சூப்பரா வளரும். ஆமென். இதுதான் நம் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை. ஊழியக்காரன் மரித்த உடனே இஸ்ரவேல் எல்லாரும் ஆண்டவருக்கு பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தருடைய கோபாக்கினை ஜனங்க மேல வந்துருச்சு. யோசுவா மரித்த பின்பு ஆண்டவரை பற்றி அறியாத வேறொரு சந்ததி எழுப்பிட்டு அசிங்கம். அப்ப யார் அதை ஸ்டாப் பண்ணது? ஆண்டவரை குறித்து சொல்லாம எந்த ஜெனரேஷன் ஸ்டாப் பண்ணிடுச்சு? ஏதோ ஒரு ஜெனரேஷன் டோட்டலாவே பிளாக் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரை குறித்து அறியாத சந்ததி இஸ்ரவேலுக்குள்ள எழுப்பிட்டு என்று சொன்னா ஆண்டவரா அப்படின்னா கர்த்தரா அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா. தயவாய் நான் கேட்கிறேன், மறுபடியும் சொல்றேன், யார் யார் எத்தனை பேர் வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட பிரைஸ் சொல்றீங்க? கையை தூக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாதி பேர் தான் இருப்பாங்க. ஏன்? வெக்கம். என்ன அவங்ககிட்ட பிரைஸ் சொல்றது? நீ எல்லாம் என்னத்த கிறிஸ்துவத்தை நீ இப்ப உன் பிள்ளைங்களுக்கு சொல்ல போற? ஒரு பிரைஸ் லார்டே சொல்ல மாட்டேன்றியே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. ஒரு சின்ன அவரைக்காவை எடுத்து வைக்கிறீங்க, சின்ன முருங்கைக்கீரையை எடுத்து வைக்கிறீங்க, முருங்கை விதையை எடுத்து வைக்கிறீங்க, ஒரு இளநீர் தேங்காவை எடுத்து வச்சு அதை பத்திரமா பாதுகாத்து அதை க்ரோத் பண்றீங்க. ஆனா தேவனை பற்றி அறியாத ஒரு சந்ததி எழுப்பிட்டு என்று சொன்னா ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பாரு, என்ன செய்தாய் நீ? உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த உன் பிள்ளைகளுக்கு பிள்ளையாக நினைச்சு. ஹல்லேலூயா. தெரியல ஆண்டவரே, தெரியல. அவங்க போய் கேளு, கேட்கலாம் மாட்டேன். பனிஷ்மெண்ட் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. கைய மேல தூக்கி சொல்லுங்க. டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்களா? ஆண்டவரை குறித்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா? வெளியே சொல்றதுதாங்க கஷ்டம். வெளியே போய் பிரஜாதியாட்ட சொல்றதுதாங்க அவமானம். வெளியே போய் ஆண்டவரை சொல்றதுக்கு நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்ல மறக்கிறோமே, நம்முடைய சந்ததியை நம்ம growth பண்ணாம விட்டுறோமே. ஹல்லேலூயா. இப்பவே என் பிள்ளைக்கு இது செய்யணும், அதை செய்யணும், என் பிள்ளை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வைக்கணும், என் பிள்ளைக்கு ஃபியூச்சருக்கு இப்பயே ரெடி பண்ணி வைக்கணும். ஆனா நம்முடைய பிள்ளை ஆண்டவருக்குள்ள நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோமா? நோ, நிச்சயமா இல்ல, நிச்சயமாகவே இல்ல. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா. விதைய போடுங்க, விதைய போடுங்க. கையை தூக்கி சொல்லுங்கள, நாங்க போட போறோம். அன்னைக்கு நீங்க எடுத்து வச்ச அவரைக்காவுக்கும் முருங்கைக்காவுக்கும் அர்த்தம் உங்களுக்கு புரியல, நீங்க இன்னைக்கு மாட்டிக்கினீங்க.
நீங்க மாட்டிக்கினீங்க. எதுக்கு எடுத்து வச்சீங்க? எங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும், அதனால எடுத்து வச்சிருக்கிறோம். ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அது அநேக நாட்களுக்கு பிறகு உனக்கு பலன் கொடுக்கும். தேவ சமூகத்துல கத்துக்களை பிரியமானவர்களே, தேவ ஆலயத்துல நான் தயவாய் நான் கேட்கிற காரியம் இதுதான். இந்த சந்ததி இதோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சந்ததி ஆகி முடிஞ்சு போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு, நிச்சயமாக கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு அழகான ரகசியம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. ஆண்டவரை குறித்து அறியாத வேறு சந்ததி எழும்பிட்டு இருந்த வேத வசனம் நம்ம வீட்டுல வந்துடக்கூடாது. நம்ம டிரான்ஸ்பர் பண்ணணும் ஆண்டவரை குறித்து நம்ம வீட்டுல. அதுதான் வசனம். தன் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? தன் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? முதலாவது நம்முடைய ஆண்டோடைய காரியங்களை குடும்பத்திலிருந்து அழைத்து கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்திலிருந்து வரணும். பாருங்க, நம்ம சர்ச் பிலீவர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒருமுகப்படுத்துறேன். க்ளோஸ் பண்றேன். சர்ச்சில் உட்காருங்க, நம்ம கரெக்டா இருக்கலாம். நம்ம எல்லாம் கரெக்டா இருந்தோம்னா இங்கிருந்து நம்ம தனியா ஒரு ரீஜெனரேட் பண்ணலாம். இங்கிருந்து அநேக காரியங்களை செய்யலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 9:20க்கு எல்லாம் தேவாலயத்துக்குள்ளாக வரீங்க. என்ன செய்யணும்? எல்லாவற்றையுமா நம்ம செய்யணும். இப்போ நம்முடைய குடும்பத்துல கர்த்தருடைய காரியங்கள் நம்ம ஒழுங்குபடுத்திட்டாதான் இங்கிருந்து நம்ம என்ன செய்ய முடியும். வழக்கு மாதிரி ஏறாங்க, கீழே உக்காடுறவன் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாம் கீழே உக்காடுறவங்க பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா கீழே இருக்கிறவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கையை தட்டி தினேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். வழுக்கு மரம். கீழே இருக்கிறவன் ஸ்ட்ராங்கா இருந்தானா மேல இருக்கிறவன் கட 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 ஏறி மேல தின எடுத்துருவான். அதுல ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒரு அந்த பழத்துக்கு அலையும் பாரு. இது ஐயோ 100 ரூபாய் இருக்கும். அது உள்ள கீழே இருக்கிறவன் ஸ்ட்ராங்கா. அது பேஸ்மெண்ட்டும் இந்த அடித்தளம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம மேல ஏறி போறவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அப்படி சொல்லி மேல க்ரோத் பண்ணி விடணும். கையை தட்டி சொல்லுங்கள, கையை தட்டி சொல்லுங்கள. உங்க மேல உங்க பிள்ளை ஏறி உக்காருதா சொல்லணும், இயேசு கிறிஸ்து தான் உனக்கு எல்லா விதமான காரியத்தை செய். அப்படி தூக்கி விட்டுருங்கள. அவன் மேல ஏறது அவன் சொல்லுவான், எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து தான் என்னை வழி நடத்தினாரா, உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். கையை தட்டி நானும் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். உன்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்துவா. growth ஆயிட்டே போகுதுங்க. ஸ்டாப் பண்ண கூடாது. சென்டர்ல ஓடுகிற பேஸ்மெண்ட் போடும்போது நான் போடுறோம். மேஸ்திரி இப்போதைக்கு ஒரு அடுக்கு தான் போட முடியும். 3 அடுக்கு இது கட்டாதுன்னு தெரியும். இது கட்டாது. 4 அடுக்குக்கு தகுந்த மாதிரி பேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. இப்பவே போட்டிருக்கீங்களா? சொல்லுவோம் இதுக்கு மேல 4 அடுக்கு கட்டலாம். அப்படிப்பட்டதான அடித்தளம் நம்ம போட வேண்டும். நம்ம இருக்கும்போது 3 ஜெனரேஷன் நம்ம கெட் பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்க நம்ம நிச்சயமா பார்ப்போம். 3 ஜெனரேஷன் நம்ம கெட் பண்ணிடலாம். உன் பிள்ளை ஒரு 3 ஜெனரேஷன் கெட் பண்ணட்டும். கையை தட்டி ஹல்லேலூயா. அவங்க பிள்ளை அவ இருக்கும்போது ஒரு 3 ஜெனரேஷன் உங்க கண்களுக்கு முன்பாக குறைஞ்சபட்சம் 6 ஜெனரேஷன் நீங்க என்ன பண்ணாரு அப்படியே ரீஜெனரேட் பண்ணிடலாங்க. ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணிடலாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறவரை 4 ஜெனரேஷன் பார்த்துட்டு செத்து போயிடலாம். உங்க பிள்ளை அவங்க 4 ஜெனரேஷன் ஆண்டவர் குறித்து சொல்லட்டும். ஏன் சோம்பலா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துல நம்ம செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. செய்யலாமா? 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறாரு. பாருங்களேன், எல்லாம் கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு நமக்கு ஆகாதுன்னு பார்த்தா வேற யாரை சேவிக்க போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவாலயத்தில் வந்து ஆண்டவரை தரிசிக்கிறது கஷ்டம் சொன்னா யாரு என்ன பண்ணுகிற பிச்சிரு 9 மணி சர்ச்சுக்கு தோலை உடிச்சிட்டு வந்துடுவேன், போ வண்டி எடுத்துன்னு. ராஜாவை போல நம்முடைய காரியங்கள் எல்லாம் வார நாட்கள் எல்லாம் எங்க வேலை செஞ்சாலும் தெய்வ ஆலயத்துல வந்து ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கர்த்தரை சேவிக்கிறதே நமக்கு ஆகாதது என்று கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள்? யோசுவா கேட்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏய் என்ன தொழுது கொள்வதற்கு நீ கஷ்டப்பட்டு சொன்னா இப்ப நீ யாரை தொழுது கொள்ள போற? இருந்தா அப்படி இரு, ஆமென் சொல்லுங்க. ஒரு இருந்தா இப்படி இரு, ஆளுமண்டி குளிருமண்டி இருந்தால் நான் உன்னை வாங்கி பண்ணி போடுவேன். ஒன்னு இருந்தா அப்படி இரு, இல்ல இப்படி இரு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா இரு. இப்படியும் இருக்காத அப்படியும் இருக்காம இருந்தேன்னா நான் உன்னை வாங்கி பண்ணி போடுவேன். நோ யூஸ், எதற்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்டு வர ஆண்டவரே. வந்து ஆண்டவரே இயேசுக்கு சொல்லிட்டு வந்து ஒட்டிக்கோ. ஆமென், ஹalleluya. ரீஜெனரேட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. எடுத்து வாசிங்க அடுத்த வசனம் 21. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி ஆமென். கையை தூக்கி சொல்லுவீங்களா? நான் சொன்னதுக்காக சொல்லாதீங்க, நான் சொன்னதுக்காக சொல்லாதீங்க. கர்த்தரை சேவிக்காமல் அது யாரை சேவிப்போம் நம்ம? அதுக்கு ஜனங்க சொன்னாங்களா? கர்த்தரை தவிர. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, அவரை தவிர நாங்க யாரை பின்பற்றுவோம்? சொல்லுங்களேன். ஆண்டவரை விட்டு நாங்க யாரை நாங்க பின்பற்றுவோம்? கையை தூக்கி சொல்லுங்களேன். நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கையை மேல தூக்கி ஒரு டெடிகேட் பண்ணலாமா? ஆண்டவருடைய காரியங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய கிரியைகள், அவருடைய அற்புதம் அடையாளங்கள் நம்மோடு கூட முடிஞ்சிடக்கூடாதுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாம் ஆண்டவரை தரிசிக்காமல் வேற யாரை பின்பற்ற போகிறோம்? வேற யாரும் நமக்கு தெரியாது, வேற யாரும் நமக்கு தெரியாது. அற்புதங்களை செய்கிறவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நீங்க சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரையே செய்வோம், நாங்கள் கர்த்தரையே செய்வோம். கண்களை மூடி, கண்களை மூடி. ஹalleluya. எல்லாம் டெடிகேட் பண்ணலாமா? தகப்பனே, உம்மை தவிர யாரை ஆண்டவரை சேவிப்போம்? ஜனங்க சொன்னாங்க. தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், தகப்பனே உள்ளத்தினால் சொல்லுங்க, நாங்கள் என் ஜீவன் இருக்கிற வரையில நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். என் ஜீவன் இருக்கிற வரையில என் பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், நீங்களும் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும், நீங்களும் கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. இது ஆண்டவரை அறியாத வேறொரு சந்ததி எழுப்பிட்டு இந்த ஒரு வார்த்தை எங்க குடும்பத்தில் வரக்கூடாது சுவாமி. தேவ சமூகத்தில் நாங்கள் முழுமையாக தருகிறோம், நாங்கள் உண்மையே சேவிப்போம். வேத வசனத்தின் மூலமாக சுவாமி எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர்கள், இன்னும் எங்களை தகுதியாக்கும். தகப்பனே, உண்மை தவிர வேற யாரை நாங்கள் சேவிப்போம்? தெய்வ சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரின் உள்ளத்துல அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் எல்லாரும் உண்மையே சேவிப்போம். தெய்வ சமூகத்துல பிள்ளைகள் இந்த வேத வார்த்தை நிமித்தமாக சுவாமி பலப்படுத்திருக்கிறீர்கள், இன்னுமாய் நடத்துங்க இந்த காரியங்களை, உன் கிருபைகளை, உங்கள் அற்புத அடையாளங்களை அவருடைய சந்ததிக்கு அவர்கள் எடுத்து சொல்லட்டும், இவரோட டிரான்ஸ்பர் பண்ணட்டும். எல்லா காரியத்திலுமாய் இந்த குடும்பம் சந்ததி 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 தலைமுறை தலைமுறை உங்களுடைய புகழையும் உங்களுடைய கிருபைகளையுமா நாங்கள் எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றினருக்கு நன்றி. பலப்படுத்தும் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God bless you.